அகரம் ஃபவுண்டேஷன் நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு வராரு. ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு 3 மணி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3 ஹவர்ஸ் ஷோ. அதில வந்து சூர்யா சார பத்தி வந்து பேசியிருந்தாங்க. அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஸோ எத்தன ஸ்டூடண்ட்ஸ் அதில படிச்சிருந்தாங்க. அதில என்னென்ன நிலைமைக்கு எல்லாரும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்துருந்தேன். உண்மைய சொல்லணும்னா, சூர்யா சார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காரு. எல்லா ஆக்டரும் இந்த மாரி பண்றாங்களான்னு கேட்டா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுகமா பண்றாங்க. இந்த அளவுக்கு பெருசா பண்றாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் அதாவது இவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதுவா பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா, கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா படிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அகரம் ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அகரம் ஃபவுண்டேஷனை தேடி ஓடுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நல்வழிகாட்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷன்ல படிச்ச எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் பெர்சனா இதுவரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ சூர்யா சார் நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ சூர்யா சார பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட எம்ஆர் வேணு சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ.